வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகால போராட்டம், பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று 22 ஆண்டுகால போராட்டம், அதே போன்று சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று 16 ஆண்டுகால போராட்டம் என தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய TAPS என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த திட்டத்தை, இந்த அறிவிப்பை வரவேற்று தற்காலிகமாக போராட்டம் மேற்கொண்டு வந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், அதே போன்று காலவரையற்ற போராட்டம் உள்ளிட்ட அனைத்தையும் வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுக்கான கோரிக்கை குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்த அறிவிப்பு என்பது போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா என்ற கேள்வியின் அடிப்படையில் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இதை பற்றி விவாதிக்க நம்முடன் அரங்கத்தில் இணைகிறார்கள் திமுகவில் இருந்து திரு பழச்செல்வகுமார், TEA மாநில தலைவர் திரு முருகன், மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் திரு துரைபாண்டியன், இணை வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம். 4 பெரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். துரைபாண்டியன் சார், உங்களது நிகழ்ச்சி தொடங்குறேன். தொடக்கத்தில் சொன்ன மாதிரி 22 ஆண்டுகால போராட்டம், பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு 2003 அது கட் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் அது அப்போலேருந்து போராட்டம். 2009 இருந்து சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைத்து போராட்டம் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக போராட்டம் மேற்கொண்டு வந்தாங்க. தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போராட்டங்களுக்கு நேரடியாக போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறி திமுக ஆட்சி அமைந்த உடனடியாக கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு TAPS அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காரு, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி. இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள்லாம் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இது போராட்டத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போராட்டத்தை நிரந்தரமாக ஒத்தி வைப்பது அல்ல பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஒரு மாநில அரசு செயல்படவே முடியாத அளவுக்கு ஒரு ஓரவஞ்சனையோடு நிதியை வெட்டி குறைக்கிற ஒரு மத்திய அரசாங்கம் இருக்கிற பொழுது தான் கொடுத்த வாக்குறுதியை, அவங்க கொடுத்த 505 வாக்குறுதியில் 309வது தேர்தல் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி 309வது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருகின்ற வாக்குறுதி, ஒரு முன்னேற்றத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பிரேக் த்ரூ என்று கூட சொல்லலாம், ஒரு உடைப்பு. அதாவது இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட 22 வருடங்களாக கவனிக்கப்படாமல் இருந்தது. இதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டாலும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா? அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் முன்வைத்து போராட்டம் மேற்கொண்டாங்க? எல்லாம் கொடுத்துட்டான்னு சொல்லல. இதை முதலமைச்சரும் சொல்லவில்லை, கூட இருந்த அன்பில் மகேஷும் சொல்லவில்லை. முதலில் ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வரும், அதை தொடர்ந்து சில அறிவிப்புகளை செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை நீங்க இந்த பின்னணியை நீங்க பார்க்கணும். 1/4/2003 இருந்து புதிய ஓய்வூதிய திட்டம், நியூ பென்ஷன் ஸ்கீம் அல்லது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அல்லது தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் பயன்படுத்துகிற வார்த்தை கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் என்று இதை 1/4/2003 கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு ஜெயலலிதா அரசாங்கம் எடுத்த ஒரு தடாலடியான அடாவடித்தனமான நடவடிக்கையின் காரணமாக சொல்றீங்க. ஆமா, அன்னைக்கே அரசு ஊழியர் ஆசிரியர் போராடியதன் விளைவாக அவங்கள பழி வாங்குவதற்காக கொண்டு வந்தார். உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மூச்சு 2003 அந்த பழைய ஓய்வு திட்டம் ரத்து பண்ணது நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்ப தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் சொல்லிடுறேன். அதாவது இந்தியாவில் மத்திய அரசாங்கம் 1/1/2004 இருந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் 1/4/2003 அறிமுகப்படுத்தி விட்டது. சரி, அன்னைக்கு கொண்டு வந்தது வாஜ்பாய், நிதி அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா. ஆனால் 2013 தான் சட்டம். சரி, இடதுசாரிகளை வெளியேற்றிய பின்பு சட்டமானது. இடதுசாரி இருக்கிற வரையில சட்டமாகவில்லை. இப்ப நான் அந்த விஷயத்துக்கு போகல. ஆனா தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஜெயலலிதாவை எதிர்த்து போராடினார்கள். அப்போ போராடுகிற பொழுது எப்படிப்பட்ட அடக்குமுறை இருந்தது என்பதெல்லாம் தெரியும். எஸ்மா, எசென்சியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு சொல்லி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தால், இந்த போராட்டத்துக்கு நிதி உதவி அளித்தால் அவர்களை கைது செய்யப்படுவார்கள், சிறை தண்டனை அணிவிப்பார்கள் என்றெல்லாம் பயங்காட்டினார்கள். 1,66,000 பேரை ஒரே கையெழுத்துல சட்டத்துக்கு முரணாக கையெழுத்து போட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பினார்கள். முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா அன்னைக்கு நீங்க அரசு ஊழியர் ஆசிரியர் கைது பண்ணும்போது என்ன பெண்கள்கிட்ட சொன்னாங்க தெரியுங்களா?
நீ வந்து ஒழுங்கா வந்துரு, கோஆபரேட் பண்ணு, அப்படி இல்லைன்னா விபச்சார வழக்குல போடுவோன்னு சொன்னாங்க. பெண் முதலமைச்சராக இருந்த ஒரு ஊழியர்களை மிரட்டாங்க அப்படின்றீங்க. ஆமா, அப்போ சொன்னாங்க, நான் வேணா இப்ப கூட சாட்சி கொண்டு வந்தாலும் நிறுத்த முடியும், அந்த அளவுக்கு நான் வேணா இப்ப கூட சாட்சி கொண்டு வந்தாலும் நிறுத்த முடியும், அந்த அளவுக்கு மோசமா நடந்து கொண்டார்கள். ஆனா இங்க அதற்கு நேர் எதிர்மாறாக அதுக்கப்புறம் இடத்துங்கிறது கோரிக்கைகள். அதாவது என்னன்னா, அதான் நான் இந்த ஓய்வூதியம் குறித்து நியூ பென்ஷன் ஸ்கீம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. இந்த இப்ப வந்து 24 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல புதிய ஓய்வூதிய திட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்கள். சரி, தமிழ்நாடுல 6,47,000 பேர் இருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. இப்ப புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெற்றது. போன தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த மாநிலங்களில் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ராஜஸ்தான்ல, ஹிமாச்சல பிரதேசல, சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல, பஞ்சாப்ல, வெஸ்ட் பெங்கால்ல ஏற்கனவே பழைய ஓய்வூதியமே தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படி கொண்டு வந்த உடனே ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சான். அதனால நம்முடைய மோடி சார் ஒரு நாடகம் போட்டார் நிர்மலா சீதாராமனை வச்சு. நாங்க வந்து இன்னும் அவங்க ஒரு ஓய்வூதியம், இவங்க ஒரு ஓய்வூதியம், நான் ஒன்று கொண்டு வர்றேன், அதுக்கு பேர் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதியம்னு கொண்டு வந்தாங்க, யூபிஏ. அந்த ஓய்வூதியத்துல அவங்க என்ன சொல்றாங்க, குறைந்தபட்ச சர்வீஸ் 10 வருஷம் இருந்தாலும் ஓய்வூதியம் கொடுக்குறேன், ஆனா ப்ரொபோர்ஷனேட்டா குறையும், ஏறும், சர்வீஸ் இருந்தாப்புல மாறும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த ஓய்வூதிய திட்டம் அது புதிய பென்ஷன் திட்டமும் இல்ல, பழைய பென்ஷன் திட்டமும் இல்ல, அல்லது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் இல்ல. இந்த ஓய்வூதிய திட்டம் என்னன்னா, இது வந்து உறுதியளிக்கப்பட்ட தமிழ்நாடு ஓய்வூதிய திட்டம். புரியுதுங்களா? இது வந்து அந்த திட்டத்தோட எந்த திட்டத்தோட சேரல. அப்ப அவர் என்ன சொல்றாங்க, நீங்கள் வாங்கிய சம்பளத்தில் குறைந்தபட்சம் 10 வருடம் பணிபுரிந்திருந்தால் நீங்கள் வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். இது உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இதுவே மத்திய அரசாங்கம் யூபிஎஸ் கொண்டு வந்தா என்ன, அங்க 10 வருஷம் சர்வீஸ், 25 வருஷம் சர்வீஸ் இருந்தாதான் ஃபுல் பென்ஷன். ஆனா இங்க 10 வருஷம் சர்வீஸ் இருந்தாவே நான் வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு பிறகு குடும்ப ஓய்வூதியமும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதுவும் வரவேற்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் டிசிஆர்ஜி பணி கொடை என்று சொல்லுவோம் அல்லவா, இறந்தாலும் கொடுப்பார்கள், பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும், அது 25 லட்சம் என்று மாற்றி இருக்கிறார்கள். ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்கள் மாற்றி விட்டார்கள், அதுவும் செய்திருக்கிறார்கள். ஆக இந்த ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மத்திய அரசாங்க மாநில அரசாங்களுடைய நிதி சுமையை கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிற ஒரு நல்ல முடிவை முதலமைச்சரும் இனிப்பூட்டி மகிழ்ந்திருக்கிறார். அரசு ஊழியர் ஆசிரியர்களை முதலமைச்சருக்கு இனிப்பூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதோட சார் சொல்லிடுறேன். இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா 10% பிடிக்கப்படும். ஏன் பிடிக்கணும்? பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் 85,000 கோடி ரூபாய். இன்னைக்கு அது முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்லயே வந்திருக்கு. 85,000 கோடி ரூபாய் 2 பேரோட கான்ட்ரிபியூஷனும். இதுவரையில் இருக்கிற ஓய்வூதியர்கள் அவங்க 7 லட்சம் பேர் இருக்காங்க. பழைய ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்க பழைய ஓய்வூதியத்துல அவங்க 7 லட்சம் பேருக்கு 46,000 கோடி செலவு பண்றோம். அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. ஆனா இப்பொழுது சேர்ந்து இருக்கிற 6,45,000 பேருக்கும் அரசாங்கம் வைத்திருக்கிற இப்ப 85,000 கோடி சேர்த்து வச்சிருக்கோம்ல, அந்த பணமே போதுமானது. அதுவே ஒரு சுழல் நிதியாக பயன்படுத்தி அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க முடியும். 10 விழுக்காடு ஒரு முரணா இருக்கு. அது பிடிக்க இருங்க, முரண் என்று கூட சொல்லவில்லை. அதை பிடிக்காமலேயே அதை அப்படியே சேமநல நிதியாக மாற்றிக்கொள்ளலாம், ஜெனரல் ப்ராவிடன்ட் ஃபண்டாக மாற்றிக்கொள்ளலாம். அது இல்லாம ஒரே ஒரு 85,000 கோடி பணம் இருக்குல்லங்க, ஒரு வருஷத்துக்கு வேஸ்டேஜ்னு சொல்லுவோம். 30,000 பேர் தான் சாவுறது அல்லது ரிட்டையர் ஆகுது. 30,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 50 லட்சம் கொடுத்தா கூட 15,000 கோடி தான் வரும். இப்பொழுது நாம் சேர்த்து வைத்திருக்கிற 85,000 கோடி என்பது ஒரு வருடத்தில், இப்ப நான் சொல்றது வந்து 31/3/2025 கணக்கு. இந்த 6 மாசத்திலேயே 5,000 கோடி 10,000 கோடி வந்திருக்கும். இப்ப 1 லட்சம் கோடியா கூட மாறி இருக்கும். அதனால மாநில அரசாங்கத்துக்கு செலவே இல்லாமல் 10% சம்பளத்திலிருந்து பிடிக்காமலேயே அவர்களால் ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியம், அவங்க என்ன பேர் வேணா வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை அமுல்படுத்த முடியும். அதனால இந்த முடிவை எடுத்த மாநில அரசாங்கத்தை அதனுடைய முதல்வரை நெஞ்சார பாராட்டுகிறேன். பேசுவோம். முருகன் சார், நீங்க தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வந்தீங்க. 2003 இருந்து இந்த பிரச்சனை இருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அப்படின்னும் போது
பல முக்கியமான அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. இது பழையதும் கிடையாது, புதியதும் கிடையாது. TAPS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி இதில் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஜாக்டர் ஜியோ உள்ளிட்ட பல சங்கங்கள்லாம் அதை வரவேற்றிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு ஒரு பிரச்சனையை தீர்க்க சொன்னா ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை. CPS என்பது ஒரு பிரச்சனை. அது நன்மையை அளிக்கல, நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போராடணும். ஆமா, நாங்க கேட்டது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இவங்க கொண்டு வந்திருக்கிறது CPS மாதிரி. இவங்க ஒரு புதியதாக ஒரு பேர் டிஃபரண்ட் மட்டும் நீங்க சொல்றீங்களா? இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இப்போ கொண்டு வந்திருக்கிற TAPSக்கும் என்ன வித்தியாசம்? பென்ஷன்னா என்ன, ஓல்டு பென்ஷன்னா என்ன அப்படின்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாதான் மக்களுக்கு புரியும். சரி, பென்ஷன் என்று சொன்னாலே, ஓய்வூதியம் என்று சொன்னாலே அது அரசு ஊழியரிடம் ₹1 கூட பிடித்தம் செய்யாமலேயே கொடுக்கணும். அரசு கொடுப்பதுதான் ஓய்வூதியம். முன்னாடி அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாங்க, பழைய கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பயும் தமிழகத்தில் 2003க்கு முன்பு ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க, தாசில்தாரா இருக்கிறாங்க. எல்லாருமே அது போன்று வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு புதியதல்ல. இது தமிழகத்திற்கு புதியதல்ல. மத்திய அரசு ஊழியர்கள் இன்றைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஒண்ணு. கேட்டது ஓய்வூதியம், நீங்க கொடுத்திருக்கிறது ஓய்வூதியம் கிடையாது. ஒரே ஒரு டவுட் போட்டு அதுல நீங்க சொன்னீங்க இப்போ ₹1 கூட பிடித்தம் செய்யாம நீங்க கொடுக்கணும், அதுதான் பென்ஷன் நீங்க சொல்றீங்க. இதுல 10 விழுக்காடு பிடித்தம் பண்றாங்க, அதுதான் தப்பா இருக்கு. நீங்க ஒரு ₹10 கொடுக்குறீங்க, அரசு ஊழியர் ஒரு ₹10 கொடுக்குறாங்க, ₹20. அந்த ₹20 இவங்களே வச்சுக்குவாங்களாம். வச்சுக்கிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வட்டி சதவீதத்தை கணக்கிட்டு நாங்களே வச்சுக்கிட்டு அதிலே ஒரு சதவீதத்தை உங்களுக்கு 50% தரோம், 40% தரோம், குடும்ப ஓய்வூதியம் தரோம், அது தரோம், இது தரோன்னு ஒரு மத்திய அரசாங்கம் 3 மாதத்திற்கு முன்பு வெளிக்கொண்டு வந்த போது மத்திய அரசு ஊழியர்கள் ஏத்துக்கல. அது ஒரு பகல் கொள்ள, அது ஒரு பிக் பாக்கெட் என்று விமர்சனம் செய்தார்கள். மத்திய அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சம்மேளனங்கள் விமர்சனம் செய்தார்கள். அன்றைக்கு இதே முதல்வர் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். என்னைக்கு நீங்க 3 குழுவையும், அதாவது CPS, OPS, UPS ஒன்னா இணைச்சு நீங்க ஆய்வு பண்ண நீங்க தொடங்குனீங்களோ அன்னைக்கே எங்களுக்கு சந்தேகம் வந்துருது. இதே தொலைக்காட்சியில் 3 நாட்களுக்கு முன்பு நான் இதே வார்த்தையை சொன்னேன். UPS தன்மை பெற்றுதான் இவர்கள் கொண்டு வர மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். ஒரே ஒரு விஷயம், UPS கொண்டு வந்தது அது ஒரு மோசடி தான், ரெண்டாவது கருத்தே இல்லை. ஆனால் இது UPS மாதிரி இல்ல. நான் சொல்லிடுறேன், சட்டப்படி 10% பிடிப்பதை தவறு என்று கேட்கிறோம். அதை மாற்ற வேண்டும். அதை GPF கூட கொண்டு போலாம். அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தனியார்கிட்ட வேலை செஞ்சாலும் சரி, அரசாங்கத்தை வேலை செஞ்சாலும், எங்க வேலை செஞ்சாலும் 10% அவனோட ஓய்வூதியம் எதிர்காலத்துக்காக நீங்க சேர்த்து வைக்கணுங்கிறது சட்டம். முன்னாடி இல்லங்கிறாரு. இல்ல பழைய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஒரு பைசா கூட அரசு ஊழியர் கொடுப்பதில்லை, முழு ஓய்வூதியம் வாங்குகிறார்கள். இங்க 10% பிடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறார்கள். என்றாலும் கூட நல்லா கவனிங்க, UPSல அப்படி இல்ல. UPSல என்னுடைய பணத்தை பூரா நீ எடுத்துக்கணும் எழுதி கொடுத்தாதான். நீ எழுதி கொடுத்தது எத்தனை பேர் தெரியுங்களா? 24,65,000 பேர் இருக்கிறான் UPSல, மத்திய அரசாங்கத்துல. அதுல எழுதி கொடுத்தவன் ஒரு 97,000 பேர் தான். முடியாதுட்டாங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. இல்ல UPSோட இத கம்பேர் பண்ண வேண்டாம் என்று சொல்றேன். இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஓய்வூதிய என்ன ஒப்பீடு, எதோட அது ஒப்பிட்டு போகுது அப்படிங்கறத தெளிவுபடுத்துவார். இல்ல இல்ல இப்ப கொண்டு வரக்கூடிய இந்த அம்சத்துல என்னென்ன முரண்பாடு இருக்கு நீங்க பாக்குறீங்க, என்ன தவறு இருக்கு நீங்க பாக்குறீங்க? அதாவதுங்க, நீங்க ₹10 கொடுக்குறீங்க, நான் ₹10 கொடுக்குறேன். நீங்க அது பேர் என்னன்னு பேர் வச்சுட்டு போங்க. எதுக்கு நீங்க பிடிக்கிறீங்க? பிடித்துட்டு CPSல என்ன பண்ணாங்க, பிடிச்ச காசை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. நீங்க 50 லட்சம் ரூபாய் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு 25 லட்சம் ரூபாய் நான் டோட்டலா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான், அவ்வளவுதான் கட்டு. இப்ப என்ன பண்றாங்க, அதையும் கொடுத்துருங்க கையிலேயே, அதே கையிலே கொடுத்துருங்க. அதிலே வரக்கூடிய வட்டி விகிதத்தை நாங்கள் வைத்துக்கொண்டு அதிலே சதவீதம் போடுவதற்கு அரசு எதுக்குன்னு கேட்கிறேன் நான். இதுக்கு எதுக்கு ஒரு IAS அதிகாரி? இல்ல பங்களிப்பு நிதியில மொத்த தொகை கொடுத்துருவாங்க அப்படியே சொல்றீங்க. CPSல கொடுத்துருவாங்க. சரி, இதுதான் முதல் ஆர்மி. இப்ப எவ்வளவு பிடிக்கிறாங்க சொல்லி சேர்த்து வைத்த பணத்தில் 60% அந்த ஊழியர் கையில் கொடுக்கப்படும், 40%
பங்கு சந்தையில் அதிலும் பென்ஷன் அன்யூட்டி ஃபண்ட்ஸ்ல போய் போடப்படும். அதுல 1 லட்சம் ரூபாய்க்கு 8% வட்டினா அவன் எத்தனை லட்சம் போடுறானா அதுக்கு நம்மள ஓய்வூதியம் வரும். அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் அந்த சதவீதம் இதுல போடல தோழர். நீ அதை குழப்பிக்க வேண்டாம். இல்ல அது நான் வந்து இதுல அது மாதிரி போடல. அதுலயே பல முறை அதுலயே ஒரு தெளிவு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். தெளிவு இல்லாம 60% 40% போடல தோழர். இதுல அவங்க சொல்லல. அதனால இது நியூ பென்ஷனும் இல்ல யூபிஎஸ் இல்ல. சொல்லலங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இதுதான் எடுத்துக்க முடியாது. அதான் அவர் சொல்றாரு. சொல்லலே குறிப்பிடல அப்படிங்கிறாரு. குறிப்பிடல. அதுல இன்னும் நிறைய குறிப்பிட வேண்டிய அம்சங்கள் இருக்கு. நான் பின்னாடி சொல்றேன். நான் என்ன சொல்றேங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே நீங்க வந்து முடிச்சிட்டீங்க கதையை. என்ன பாயிண்ட்ல முடிச்சிட்டீங்க? உங்ககிட்ட நான் காசு பிடிப்புன்னு சொன்னவனே அங்க முடிஞ்சு கதை. சரி, 10% நீங்க என்னைக்கு நீங்க பிடிக்கிறீர்களோ, நீங்க 10% சாதாரண தொகை கிடையாது. தோழர் முதல் கட்டத்திலே சொன்னார் 85,000 கோடி வைத்திருக்கிறீர்கள் என்று தெளிவாக சொன்னார் தோழர். 84,507 ரூபாய் இருக்கு. இது சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஒரு 3 வருஷம் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட் 3.5 லட்சம் கோடி. ஒரு மாநிலத்துக்கே பட்ஜெட் போடலாம். அவ்வளவு காசு ஊழியர்களுடைய காசு அதில் இருக்கு. இப்ப தோழர் சொல்றார் 60%, 40% என்கின்ற தெளிவு இதுல இருக்கா? அதே போன்று அரசு எவ்வளவு கொடுக்கணும் அதுல இருக்கா? இல்ல. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வரி என்ன? இந்த டிஏபிஎஃப்ல ஃபர்ஸ்ட் வரி என்ன? 10% பிடிப்போடு அங்கேயே முடிச்சிங்க. அங்கேயே எங்களுடைய கோரிக்கை குழி தோண்டி நீங்க கிணத்துல புதைச்சிட்டீங்க. அதன் பிறகு வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு அது கொடுத்தோம் இது கொடுத்தோம்னு சொல்றது எல்லாம் இந்த பொய் மாலங்களை நாங்கள் நம்பவில்லை. இது நல்ல அரசு. கல்வித்துறைக்கு எவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க, பொருளாதாரத்தில் நீங்க தான் வளர்ந்திருக்கீங்க. அரசு ஊழியர் முதுகிலே இப்படி நீங்கள் சவாரி செய்வதை நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கலீங்க. இல்லன்றீங்களா? இப்ப 10 ஆண்டு கால பணியாற்றல் ஓய்வூதியம் இருக்குன்றீங்க. குடும்ப ஓய்வூதியம் 60 விழுக்காடு. என்னுடைய காசை என்னுடைய தொகையை வைத்துக் கொண்டு நீங்க எதுக்கு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். என்னுடைய காசு நீங்க புடிச்சுக்கிட்டு கொடுக்கிறதுக்கு அரசு எதற்கு? இல்ல, ஓல்டு பென்ஷன்ல மொத்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு பென்ஷன் அரசு பணம் கொடுக்கும். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீம்ல வந்து காசு பிடிச்சிட்டு அளந்து கொடுக்குறாங்க. காசு பிடிச்சிட்டு கொடுக்கறதுக்கு என்ன நீங்க பேங்க் நடத்துறீங்க? நீங்க வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லையா? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் மாதிரி நீங்க பேசுங்க. இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். அப்படிதான் ஆர்டிகல் இருக்கு இந்திய அரசியலமைப்பு பிரகாரம். இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசுங்க. இது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி கிடையாது. இது அமெரிக்கா கிடையாது, இங்கிலாந்து கிடையாது, கனடா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது. அதெல்லாம் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து நீங்க பேசுங்க. இந்திய அரசியலமைப்பிலிருந்து இருந்து நீங்க பேச ஆரம்பிங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு மக்கள் நல அரசை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மகளிர் பேருந்துகளை ஒரு 10 ரூபாய் டிக்கெட் வாங்கி உங்களால் போக முடியலன்னு சொல்லிட்டு இலவசமா கொடுக்குறீங்களே. நீங்க கல்லூரி குழந்தைகளுக்கு நீங்க வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே. எத்தனை ஜிஆர்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. உயர்கல்வியிலிருந்து பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து. ஏன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்க தானே நம்பர் 1 இருந்தீங்க பொருளாதாரத்தில். அதுக்குள்ள எப்படி நீங்க வந்து பொருளாதாரத்தில் தாழ்ந்து விட்டீர்களா? ஒரே வாரத்தில் நீங்க தாழ்ந்து விட்டீர்களா? அப்பொழுது இல்ல வேற என்ன முரண் இருக்குன்னு பாக்குறீங்க? 10 விழுக்காடு இல்ல 10 விழுக்காடு பிடித்தம் பண்றது முதல்ல தவறுங்கறீங்க இல்லையா? வேற என்ன முரண் இருக்குன்னு பாக்குறீங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல நீங்க காசு பிடிக்கிறது நீங்க தப்புங்க. சரி, காசு பிடிச்சிட்டு நீங்க கொடுத்தாவே அதுக்கு பேர் ஓய்வூதியம் கிடையாது. அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? முதல்ல சிபிஎஸ் வைக்கும்போது பங்களிப்பு அப்படின்னாங்க. நீங்க அந்த பங்களிப்புன்ற வார்த்தை நீங்க எடுக்கிறீங்க. இல்ல காசு பிடித்தாலும் கூட நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு அந்த தொகை கொடுத்துறாங்க இல்லையா? ரிட்டையர் ஆகும்போது காசு கொடுக்கறது இல்ல, காசு இவங்க தான் வச்சுக்குவாங்க. இப்போ இந்த இந்த காசு உங்களிடம் கொடுப்பேன் என்றதுல இல்லையே. சரி, காசு ஃபுல்லா வச்சுப்பாங்கன்ற. ஆமா, காசு உங்களிடம் தரப்படும். 25 லட்சம் அது பணிக்கொடை. அது என்னது? ஏங்க எங்களுடைய இஎல் சரண்டர் இருக்குதுங்க, எம்எல் இருக்குதுங்க. பணிக்கொடைன்றது ஆல்ரெடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடியதுங்க. அதை வந்து நீங்க 25 லட்சம் சொல்றீங்க. ஏங்க 3 லட்சம் கோடி நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க அதுல கூடிய வட்டியை வந்து எங்களுக்கு நீங்க பணிக்கொடை உங்களால கொடுக்க முடியாதா? எங்களுடைய தொகையிலிருந்து நீங்கள் பணிக்கொடை கொடுப்பீங்க, நீங்க ஓய்வூதியம் கொடுப்பீங்க, குடும்ப ஓய்வூதியம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா நானே வங்கியிலே சேமிப்பு செய்துவிட்டு அந்த வட்டியை நானே என் குடும்பத்தை நடத்த முடியாதா? இதற்கு அரசு எதுக்கு 23 வருட போராட்டத்தை எதற்கு நாங்க நடத்தினோம்? வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. போராட்டத்துல ஒவ்வொரு அரசு நடக்கின்ற போதும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சங்கங்கள் இருக்கதான் செய்யும். இப்ப திமுக இருக்குன்னா திமுக ஆட்சி பண்ணா திமுகவுக்கு ஒரு 10 சங்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க தான். அது இல்லன்னு சொல்ல முடியாது. போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வாபஸ் வாங்கியிருக்காங்க. நீங்க பிரவீன், அதாவது நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. அது இயற்கையானது தான். அதுக்காக முழுமையான சப்போர்ட் மட்டும்தான் முரணா இருக்குன்றீங்க. 10 விழுக்காடு முரண் கிடையாதுங்க, தவறுன்றீங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் அறவே
நாங்கள் எதிர்க்கின்றோம். நாங்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான். அதிலே வந்து எல்லளவும் மாற்றி தரமாட்டேன் என்றுதான் அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்தார். இன்னைக்கு எல்லளவு மட்டும் மாத்தல, கம்ப்ளீட்டா அதனுடைய நிறத்தையே மாத்திட்டார். எனவே இது போன்ற ஒரு தவறான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு பேரே ஓய்வூதிய திட்டமே அல்ல, இது ஒரு சிறுசேமிப்பு திட்டம். செல்வகுமார் சார், தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கப்பட்டது இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது போராட்டத்து களத்துக்கு போய் கையெல்லாம் பிடிச்சு ஆறுதல் தெரிவித்து திமுக ஆட்சிக்கு வந்து உடனடியாக உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். இது திமுக ஆட்சியின் போது 2009 கூட அந்த சமவெளிக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. அப்போ அதனால அதை நாங்க சரி பண்றோம், நாங்க தான் எங்க ஆட்சியில தான் கொண்டு வரப்போ நாங்க சரி பண்றோம் அப்படின்லாம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு கொண்டு வரதுக்கும் ஓல்டு பென்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. 23 ஆண்டு கால போராட்டம், கிட்டத்தட்ட 22-23 ஆண்டு கால போராட்டம். அரசு ஊழியர்கள் என்பவர் அவர் தோழர் வந்து ஒரு விஷயத்தை அவர் ஒத்துக்கிட்டாரு. அவங்களுக்கு செஞ்சீங்க, மகளிருக்கு செய்தீர்கள், மாணவர்களுக்கு செய்தீர்கள்னு அரசு செய்த சாதனைகளை ஒத்துக்கிட்டார். அவருடைய குறை வந்து எங்களுக்கு இது பத்தலன்னு இல்ல 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 அவர் சொல்ல வந்தது இல்ல. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஒரு அரசு தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது 2011 இதே வட சென்னையில ஜெயலலிதா இங்க நின்று தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க பழைய பென்ஷன் ஸ்கீம் நாங்க திருப்பி கொண்டு வரோங்கன்னு. இதே வட சென்னையில நின்று சொன்னவர் ஜெயலலிதா, ரைட்டுங்களா? ஆனா அதை கொண்டு வராம இங்க இதே அரசு ஊழியர்களை, ஜாக்டோ ஊழியர்கள் உட்பட, அவர்கள் சங்கத்தில் உட்பட எல்லாரையும் எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க எடப்பாடி பழனிசாமின்றத அவருக்கு மறந்துட்டாரா என்னன்றது தெரியல. பத்திரிகை செய்தியாக கொடுத்தாங்க. அன்றைக்கு வந்து பணியாளர் துறைக்கு இந்த துறைக்கு அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் சொன்னாரு, கடந்த காலங்களை போல உங்களை அடிச்சு நொறுக்குவோம், தூக்கி உள்ள போடுவோம்னு பத்திரிகையில சொன்னாரு. அந்த ஒப்பீடு நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதுலதான் திமுக ஆட்சி வந்திருக்கு அப்படின்னு அவருடைய இதிலே சொல்றேன். அன்றைக்கு ஜெயக்குமார் அவர்கள் தெளிவா சொன்னாரு. 2019 ஜனவரி மாசம் சொன்னாரு, நீங்க இதே மாதிரி போராடினீங்கன்னா உங்களை எங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா எப்படி செஞ்சாங்களோ அதே போல கடுமையான சட்டங்கள் உங்கள் மீது ஏவப்படும் சொன்னாங்க. ஒரு எல்கேஜி படிக்கிற சொல்லி கொடுக்கிற வாத்தியாருக்கு எதுக்கு 82,000 ரூபாய் சம்பளம்னு எடப்பாடி பழனிசாமி பொது வெளியில கேட்டாங்க. எல்லார் மத்தியிலையும், ஒட்டுமொத்த மீடியா மத்தியில இந்த வாதியாருங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம், என் புள்ள எங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க பிஇ படிக்கிறதுக்கு 50,000 தான் செலவாகுது, இவங்களுக்கு ஒரு மாசம் 82,000 அதிமுக ஆட்சியில சொன்னவர் ஒரு முன்னாள் திமுக ஆட்சியில அரசு ஊழியர்கள் மீது ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிட்டாங்க, அரசு ஊழியர்கள் மேல ரொம்ப காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிட்டாங்க, அவங்க பேச்சுல ரொம்ப தரக்குறைவாக இருந்தது அப்படின்னு விமர்சனம் பண்றீங்க. அதுக்காக திமுக ஆட்சி அந்த மாதிரி பேசவே இல்லை அப்படிங்கிறது பெரிய சாதனையா என்ன? அப்படி கிடையாது இல்லையா? அதாவது யார் நிறைவேற்றாங்க முக்கியம். சார் அவர் திருப்பி அவர் ஒண்ணு சொல்றாரு, எங்களுடைய பணம் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் புத்தாண்டு பரிசாக இத்தனை அரசு ஊழியர்களுக்கு அவர் உணர்ந்திருக்கிறார். ஒரு அரசினுடைய இதயம் அரசு ஊழியர்கள் உணர்ந்ததுனால தான் இதை கொடுத்திருக்கார். கூடுதலாக ஒரு ஆண்டும் 16,000 கோடி பணிச்சுமை வருது. இன்னும் நீங்க அரசு ஊழியர்கள் கூட கூட அந்த எங்களுடைய அந்த நிதி சுமை என்பது கூடும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பேசக்கூடிய அரசு ஊழியர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி உதயத்தை நிறுத்தினப்ப நீங்க தெருவில் வந்து எங்க கூட போராடி இருந்திருக்கணும். நான் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையோ இல்ல ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களோ சொல்லல. இன்னைக்கு இதை எதிர்த்து கேட்கக்கூடியவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய மழை வெள்ள நிதியை கொடுக்கலையே, இந்த அரசு எப்படி நடக்கும்னு யோசிச்சு பார்த்தாங்களா? அன்னைக்கு அந்த முதல்வர் இந்த அரசை நடத்தி காட்டினார். பள்ளிக்கான மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தினாங்க. பள்ளி கல்வியே நடக்க முடியாத ஒரு முடக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தாங்க. மீறி இந்த அரசை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற அரசை முதல்வர் இவ்வளவு நிதி சுமைக்கு மத்தியிலையும் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கோம். அந்த ஊழியர்களுக்கு, அந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு புத்தாண்டு அவர்களுக்கு நல்லபடியா இருக்கணும். அவர் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எவ்வளவு சுமை வந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம சமாளிப்போம், இந்த அரசு ஊழியர்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லிருக்காரு. அவர் கடந்த காலங்கள்ல 10% படிக்கல. இதற்கு முன்னாடி திட்டத்துல 6% இருந்தது. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இது. திமுக ஆட்சிக்கு வந்து கொடுத்த வாக்குறுதி 4 புத்தாண்டு முடிஞ்சிச்சு. 4 புத்தாண்டுல தெரியாதது இப்ப 5வது புத்தாண்டு தெரிஞ்சிருக்குங்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வைத்த கோரிக்கை இன்னும் நிறைவேறலன்றாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி பழைய பென்ஷன் திட்டம் வேணும்ன்றாங்க, அது இல்லங்கறாங்க. நிதி சுமை என்பது உலகம் அறிந்தது. இந்த அரசு வரும்போது கஜானா காலி.
அப்படி இருந்த ஒரு நிதிச்சூழலை இன்னைக்கு இந்த மாநிலத்தில் 1 ட்ரில்லியன் எக்கானமியை கொண்டு வருவோம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதற்காக நிதியமைச்சர் உட்பட எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சு மாநிலத்துடைய வருவாயையும் உயர்த்தணும், மாநிலத்தினுடைய தரத்தையும் உயர்த்தணும், தனிநபர் வருமானத்தையும் உயர்த்தணும், இத்தனை பேராமீட்டரையும் உயர்த்தி அவருக்கு எடுத்துக்கொண்ட காலம்ன்றது 4. மேற்கொண்டு இந்த அரசு இந்த 16,000 கோடியும் நாங்கள் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இனி வருகிற காலத்தில் இந்த அரசு ஊழியர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் அவர்களுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களும் இதை வரவேற்றதுனால தான் அந்த போராட்டம் வாபஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு ஆகட்டும், தங்கம் தென்னரசு ஆகட்டும், கடந்த 4-5 நாட்களாக தொடர் பேச்சுவார்த்தையில் இந்த அரசு எப்படியாவது இந்த போராட்டத்தை அவர்களுக்கு முடிவு, இந்த புத்தாண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரசு மிகவும் கடினப்பட்டு இத்தனை இடர்களுக்கு மத்தியில் மத்திய அரசால கொடுமையா வஞ்சிக்கப்படுறோம். நமக்கு கொடுக்க வேண்டிய எந்த நிதியும் கொடுக்கல, அரசு ஸ்தம்பிக்கணும்ன்ற எல்லா வகையிலும் நமக்கு நெருக்கடியை கொடுக்குறாங்க. இத்தனையும் மீறி ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேராமீட்டர்லையும் மத்திய அரசு போடக்கூடிய எல்லா பேராமீட்டர்லையும் முதன்மையா இருக்குன்னா அதை பாராட்டுவதுதான் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வசிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கடமையாக இருக்க வேண்டிய. உங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் இருக்கு. வருகின்ற காலங்களில் இந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை நிச்சயமாக மாறும். அப்பொழுது இவர்களுடைய மேற்கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு முதல்வர் ஒரு சிறப்பான செயலை செய்திருக்கார். அதை ஒவ்வொரு குடிமகனும் பாராட்டணும்ன்றதுதான் என்னுடைய. செல்வன் சார் வணக்கம். செல்வன் சார், 2003 பாஜக ஆட்சியின் போது அது இந்த திட்டம் அப்படிங்கிறது பல மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டு 22 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு அப்படின்னும் போது அந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் பிரவீன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், மாலை வணக்கம். அதாவது 2003ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்டது என்பதுல இருவேறு கருத்தில். அன்றைக்கு உங்கள் நினைவுக்காக சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்தில் இன்றைய திமுக அரசும் பங்கெடுத்திருந்த காலம். அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்ட அந்த கடைசி காலத்துல திமுகவும் அந்த மத்திய அரசுல பங்கெடுத்திருந்தாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, 2003க்கு பிறகு மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்களும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. சரி, ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய அரசு ஊழியருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படல. சரி, 2021 தேர்தல் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் போது இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிக ரொம்ப நெருக்கமாக அந்த போராட்ட களத்துக்கு போவது, அவர்களை கட்டிப்பிடிப்பது, போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்தால் உங்களுக்கு அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு சொன்னாரு. நீங்களே கூட பேசும்போது சொன்னீங்க, 4 பொங்கல்கள் கடந்து விட்டது, 4 புத்தாண்டு கடந்து விட்டது, ஆனால் 5வது புத்தாண்டுல அரைகுறை ஞானம் வந்திருக்கிறது நீங்க சொன்னீங்க. முருகன் இல்ல கோடிட்டு காமிச்சீங்க. அண்ணன் முருகன் இதுவரை நான் அறிந்த இதுவரை அரசுக்கு மிக ஆதரவாக பேசியவர் அண்ணன் முருகன். இன்னைக்கு தான் அவர் கொதிப்ப இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. இன்னைக்கு இதே கொதிப்ப முதல்ல வெளிப்படுத்தி இருந்தாருன்னா இந்த ஆசிரியர்களுக்கு சேர்த்து அறிவிச்சிருப்பாங்க. அண்ணன் துரைப்பாண்டியன் அவங்க கட்சிக்காக பேசுறாரு. ஆனா மத்திய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களுக்கும் மாநில அரசுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள வேறுபாட்டை அவருக்கு பேசுறதுக்கு மனசு இல்ல. ஆனா துரைப்பாண்டியன் நீங்க என்ன முறையா பாக்குறீங்க அதை சொல்லுங்க. இன்னைக்கு 22 வருஷம் போராட்டம் பண்ணாங்க, ஒரு அறிவிப்புங்கிறது வெளியாகிருக்கு, உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லி பல முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. 10 ஆண்டு பணியாற்றல் ஓய்வூதியம், திருமண முன்பணம் அப்படிங்கிறது அதிகப்படுத்திருக்காங்க, குடும்ப ஓய்வூதியம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சார் கான்ட்ரிபியூட்டட், அதாவது சிபிஎஸ் சொல்லக்கூடிய கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீமா இருக்கட்டும், அல்லது நியூ பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், இவ்வளவுதானே. இதுல பேர்கள் மாறி இருக்கிறது தவிர மாநில அரசு இந்த ஊழியர்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? மத்திய அரசாங்கத்துடைய இதுலயும் 10 ஆண்டு கால வேலை பார்த்தா அவங்களுக்கு பென்ஷன் உண்டுன்னு சொன்னாங்க. 10,000 ரூபாய் பென்ஷன் உண்டு. அதாவது மத்திய அரசாங்கம் நியூ பென்ஷன் ஸ்கீம்லயும் சொன்னாங்க. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, மாநில அரசு கிட்ட அவங்க 10% பிடிச்சு அவங்க
அது அவங்களுக்கே கொடுக்கிறது இது என்ன டிராமான்னு தெரியல. நீங்க அண்ணன் முருகன் சொன்னாங்க 84,500 கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுடைய அரசு ஊழியர்களுடைய பணமே இருக்கு. அதுவே கூட அது வளர்ந்துகிட்டே இருக்கும், வட்டி எதுமா வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுதான் கேட்டேன். அதுதான் சொல்றாங்க மத்திய அரசு புறக்கணிது, தமிழ்நாடு வஞ்சிக்கிறாங்க, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சப்போர்ட் இல்ல. அதையும் தாண்டி இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்துல இரட்டை இலக்கத்துல முன்னணியாக இருக்கக்கூடிய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மத்திய அரசு சப்போர்ட் இல்லங்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய மனித வளம், தமிழ்நாட்டுடைய நிலவளம், நீர்வளம், துறைப்பாட்டு கொஞ்சம், அதாவது மனித வளம், இயற்கை வளம், நீர்வளம், நிலவளம் இல்ல, எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த அரசை சிறப்பாக நடத்தணும்னு நினைச்சா இன்னும் சிறப்பா நடத்தலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்களே, நீங்க ஊழலை தடுத்தால், மணல் கொள்ளையை தடுத்தால், குவாரி கொள்ளை தடுத்தால், இப்படி கொள்ளை போகிற அரசாங்கத்தினுடைய இயற்கை வளங்களை கொள்ளை போவதை தடுத்து பல வழிகளும் கொள்ளை போகிற இந்த ஊழல் பணத்தை எல்லாம் தடுத்து மடைமாற்றம் செய்து அரசு கஜானாவுக்கு வரச்சீங்கன்னா இந்த எந்த அரசு ஊழியர்களுக்கும் சங்கடம் இல்லாமல் ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய எந்த பணத்தையும் கொடுக்கல. அதை பத்தி ஒரு வார்த்தை கண்டிக்கல. அவர் மணல் கொள்ளைக்கு போயிட்டார். செல்வகுமார் சார், சொன்னீங்க உங்களுக்கு நீங்க மத்திய அரசு மத்திய அரசு போதிய சப்போர்ட் இல்ல, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டிற்கு இன்னொரு நல்ல சிறப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றது என்ன? மத்திய அரசு தேர்தல் கூட பண்றீங்களா? மத்திய அரசு எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறீங்களா? இல்ல மத்திய அரசு எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறீங்களா? கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த 5 ஆண்டு காலத்துல 12.5 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. மத்திய அரசாங்கம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல தரவுகளை நீங்க கொண்டாடுறாங்க ஆசிரியர்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன சார் உத்தரவாதம்? அமல்படுத்த முடியுங்க. பதவி நீக்கப்பட்டவங்க சார் ஒரு பிரேக் போயிடலாம். ஒரு பிரேக் போயிடலாம். நான் வரேன் சார், வரேன் செல்வம் சார், வரேன் பிரேக் போயிடலாம். நீங்க என்ன சார் செஞ்சீங்க? சரி திரும்பி வரேன் போற நேரத்துல உங்களுக்கு ஞானம் வந்திருக்கு. சரி பிரேக் போயிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சத்தியம் சாத்தியமே தொடரும். We are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we wanted her to be an all-round development and it has worked out well. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு உண்டு. அது எங்க குழந்தைங்க. நாங்க எப்பவுமே bring your children அப்படின்லாம் எந்த மெசேஜுமே நாங்க போடுறதில்ல. நாங்க அவர் அப்படிங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம். Olive Tree Group of Schools, CBSE. Admission open for 2025 to 26 for pre-KG to grade 6 and grade 11. To enroll, contact 755000112. Caught in a fleeting moment, ஓவியமானாயோ
Diadem, GN Chetty Road, T Nagar and Nongambakam. After admitting, we are very glad that we admitted her here because my daughter, though she is not very high studious girl, we want. சத்தியம் சாத்தியமே தொடர்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். துரைபாண்டி சார், இப்போ முருகன் சார் சொல்ற மாதிரி முதல் பாயிண்டே வந்து எங்களுக்கு டோட்டல் அப்செட். இப்போ எங்க கிட்ட நீங்க காசு வாங்குறீங்க, வாங்கிட்டு அந்த காசை நீங்க எங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது என்ன பென்ஷன்? அது பென்ஷனுங்கிறது எங்களுடைய பணியாற்றிய காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த சரண்டர் அமௌண்ட் எல்லாம் ஃபுல்லா நீங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரசு எங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், நிதி உதவி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நடைமுறை. இந்திய நாட்டினுடைய வழிகாட்டு நெறிமுறை சட்டப்பிரிவு 41 படி ஓய்வூதியம் கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை. ஆர்டிகல் 366 படியும் ஓய்வூதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சேர்த்து புரிஞ்சுக்கணும்னா, போன வாரம் சஞ்சய் சன்னியால் பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர், அவர் அந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு உறுப்பினர், இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருந்தால் இந்திய நாடு திவாலாகும், பேங்க்ரப்ட் ஆகும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. நல்லா நீங்க கவனிங்க. அதுக்கடுத்து மத்திய அரசாங்கம் மாற்றி இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சம்பந்தமா அவங்க பல சட்டங்களை போட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதே மாதிரி ஆந்திராவில் அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தை அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல நான் அதை சொல்றேன். அதுக்கு இது என்ன வித்தியாசங்கிற சொல்ல வர்றேன். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. இல்ல நான் அதை சொல்லுங்க சார். பிரதமருடைய அந்த ஆலோசகர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒத்துக்க முடியாது. நீ அந்த சூழ்நிலையில அப்படியே நம்ம பென்ஷன் கொடுத்தனா இந்தியா திவாலாயிடும் சொல்லி பயங்காட்டிட்டு இருக்காங்க. சரின்றீங்களா? அயோக்கியத்தனம் என்று சொல்லுகிறேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க சூழ்நிலையை புரிஞ்சுங்க, எப்படி மத்திய அரசாங்கம் செயல்படுது என்பதற்கான ஒரு உதாரணம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநில அரசாங்கத்தோட நிதி சுமை. அந்த நிதி சுமையை நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இடதுசாரி அரசமா இருக்கிற கேரளாவும் என்ன சொல்றாங்க, கேரண்டீடு பென்ஷன் கொண்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆந்திராவில் அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். ஆந்திராவும் ஒரு முடிவு எடுத்தான். என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, அந்த ஸ்கீமே நான் வச்சிருக்கேன். என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, நியூ பென்ஷன் ஸ்கீம்ல உங்களுக்கு எவ்வளவு இழப்பு வருகிறதோ, அதாவது ஏற்கனவே கான்ட்ரிபியூஷன் கண்டினியூ ஆகும், ஆனா அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற சட்டப்படியான ஓய்வூதியத்தில் என்ன குறைவு ஏற்படுகிறதோ அதை மாநில அரசாங்கம் கொடுக்கும் என்று சொல்லி அது ஏபிஎஸ் ஸ்கீம், ஆந்திர பிரதேஷ் கேரண்டீடு ஸ்கீம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினாள். இப்ப நீங்க ஒரு விஷயம் இருக்குங்க, இதுல 2-3 விஷயங்கள் சைலண்டா இருக்கு. இந்த 10% பிடிக்கிறாங்களே, அதை ஜிபிஎஃப் ஆக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே தேவையான நிதி 84,507 கோடி ரூபாய் இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வேஸ்டேஜ் என்று சொல்லுவோம், பணியின் பொழுது இறக்கிறவர்கள், ரிட்டையர் ஆகிறவர்கள், இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 30,000 பேர் தான். 30,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்தால் கூட 15,000 கோடிக்கு மேல் செலவு இல்லை. அதனால நிதிச்சுமை என்பது பெரிய விஷயமா இல்லை. அதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும். அதை ஜிபிஎஃப் ஆக மாற்ற வேண்டும். ஏற்கனவே ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ என்று சொன்னேன் நான். இதை வந்து தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலம் ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றோம். தமிழ்நாடு தாங்க மனித வளத்திலேயே உயர்ந்த மாநிலம். அதுல சம்பந்தம் இல்ல. நீங்க மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ண முடியாது. இல்ல கம்பேரே பண்ணவே இல்ல. நான் அதுக்கு இல்ல. அதனால நான் என்ன ரிக்வெஸ்ட் தான் சொல்றேன், 10% பிடிப்பது என்பதை அதை ஜிபிஎஃப் மாத்தினா பிரச்சனை செட்டில் ஆட. ஒண்ணு. அதுக்கு அடுத்த ஓய்வூதியத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. என்னுடைய ஓய்வூதியத்தை கடன் வாங்குவது போல ஒப்படைக்கிறது. ஓய்வூதிய ஒப்படைப்பு கம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. அதை பற்றியும் அது வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகளை இதெல்லாம் பேசலாம். எல்லாமே அண்டர் த சன் எவரிதிங் கேன் பி டிஸ்கஸ்ங்கிற மாதிரி இவையெல்லாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டாம். ஆனால் என்ன இருந்தாலும் நான் மனசு விட்டு சொல்றேன், தொழிற்சங்கத்தை அநேகமாக அங்கே இருக்கிற தொழிற்சங்க நிர்வாகிகளிலேயே தொடர்ந்து 40 வருஷமா தொழிற்சங்கத்தில் இருக்கிற நான் ஒருத்தன் தான். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்க முன்னேற்றத்தை நாம் வரவேற்போம். அதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டி அதை மேம்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதை சுட்டிக்காட்டி மேம்படுத்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிறீங்க. எலெக்ஷனே வரப்போகுது சார். 2021 கொடுத்த வாக்குறுதி, எலெக்ஷன் தேர்தல் இப்ப நான் கேட்கிறேன், நீங்க
உங்க அரசு எவ்வளவு காலம் இருக்கும்? நீங்க இதுக்கு என்ன இந்த விஷயத்துல பிரச்சனை இது ஒண்ணுதான். அந்த 10% பிடிப்பது என்பதுதான். அதை ஜிபிஎஃப் மாத்திக்கலாம். அதை முதலமைச்சர்கிட்ட பேச முடியும். யார் வேணாலும் இன்னைக்கு போய் முதலமைச்சர் சொல்றாங்க. நீங்க 2003 இருந்து போராட்டம் 21 தீவிரமடையுது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தீவிரமடையுது. அந்த தீவிரமடைந்த போராட்டமே அதுக்கான பதிலே இப்ப ஆட்சி முடியக்கூடிய தருவாயில கிடைக்குது அப்படின்னா நீங்க இன்னும் அதுல இருக்கிற கரெக்ஷன் சொல்லி அதை சரி பண்ணிங்கிறது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? அதுதான் இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. அதை நீங்க தொடக்கத்திலே கொடுங்க. 2021 கொண்டு வரலாம். பாராட்டுங்க. என்பிஎஸ்லயோ யூபிஎஸ்ல கேரண்டி இல்லங்க. இந்த தமிழ்நாடு பென்ஷன் ஸ்கீம்ல கேரண்டி இருக்குங்க. குடும்ப ஓய்வூதியம் என்பிஎஸ்ல இல்லங்க. இதுல குடும்ப ஓய்வூதியம் இருக்குங்க. டிசிஆர்ஜி இவ்வளவு நாளா இல்லங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல. டிசிஆர்ஜி இப்ப இருக்குங்க. இருக்கிற விஷயத்தை வரவேற்போம். இல்லாத விஷயத்துக்கு போராடுவோம். யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல அடுத்து முருகன் அவர் பிஜேபி நண்பர் பேசிட்டு இருக்காரு. முதல்ல யூபிஎஸ் கொண்டு வந்தது, சிபிஎஸ் கொண்டு வந்தது, அரசு ஊழியர்கள் முதலில் குத்தியது பிஜேபி தான். அவர் பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது நம்முடைய நண்பர்கள் திமுக நண்பர் சொன்னா காசே இல்லை அப்படின்னாரு. பணம் இல்லை என்று சொல்லி ஏதாவது தமிழகத்தில் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? கலைஞர் காப்பீட்டு திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறதா? ரோடு போடுறது நிறுத்தப்பட்டிருக்கிறதா? பொருளாதார வளர்ச்சி 16% என்று தேவையில்லை. அது நிறுத்த முடியாது. ஒரு நிமிஷம். இன்னைக்கு 1 கோடி பெண்கள் வாங்கி இருக்கிறது 2 கோடியா மாத்தி இருக்கிறது மாறி இருக்கிறதா? குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய உதவித்தொகை நின்று இருக்கிறதா? இதுவரை முடிச்சிடறேன். இந்தியாவிலேயே 43 விழுக்காடு பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய முடிச்சிடறேன் சார். அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்திலையும் இருக்கு. எல்லா துறைகளிலும் நம்பர் 1 தமிழ்நாடு தான். அவர் திமுக நண்பருக்கு சொல்லிக்கிறேன். எங்கெங்க பார்த்தாலும் நம்பர் 1 தான். சரி, நான் அதை வரவேற்கிறேன். சரி, சுகாதாரத்தில் நம்பர் 1, மனித வளத்தில் நம்பர் 1, எஜுகேஷன்ல நம்பர் 1, பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1, எல்லாத்திலும் நம்பர் 1. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குற ரிப்போர்ட் இது. நான் இல்லைன்னு சொல்லலை. வளர்ந்த நாடுகளுக்கு நிகராக இருக்கக்கூடியது தமிழகம் தான். நான் மறுக்கல. எதிர்த்து பேசும்போது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா துறைகளிலும் அவர் என்ன சொல்றது? எல்லா துறைகளிலும் நான் முழுசா முடிக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்து நான் முழுசா முடிக்கிறேன் சார். நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா கட்டமைப்பு, அவ்வளவு கட்டமைப்பு, வீடுகள், சாலைகள் இவ்வளவு தெளிவாக பண்ணக்கூடிய ஒரு இந்த அரசு ஊழியர் ஓய்வூதியம் என்று வருகின்ற போதுதான் உங்களுக்கு காசு இல்லையான்னு நான் கேட்கிறேன். எனக்கு ஒரே ஒரு இந்த क्वेश्चन பதில் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? எல்லா துறைகளிலும் நீங்க நம்பர் 1 இருக்கக்கூடியவங்க. அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் கொடுக்கும் நீங்க கேட்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு காசு எல்லாம் போயிடுதான் கேட்கிறேன். இப்ப என்னோட கேள்வி என்ன, நீங்க சொல்றீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை எல்லாமே ஒரு பொருளாதார மேம்பாடு தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு ஒரு வழிவகுக்குதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதா இருக்கு. இன்னைக்கு தேவை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்கிறதா? சம்பளமே கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஏன் கேக்குறேன்னா கண்டிப்பா பென்ஷன் கொடுக்கணும், அது சட்டத்துல இடம் இருக்கு, அவங்க கண்டிப்பா கொடுத்து ஆகின்ற மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு நிதி நெருக்கடி இருக்கு, நமக்கு மத்திய அரசோட போதிய சப்போர்ட் கிடையாது, பினான்சியலா சப்போர்ட் கிடையாது. ஒண்ணு அரசு ரெண்டாவது தொடர்ந்து 22 ஆண்டுகளாக கோரி வச்சாங்க. அதிமுக திமுக மாறி மாறி ஆண்டாலும் கூட இன்னைக்கு அது ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்த கட்டமா இதை இன்னும் மேம்படுத்தாங்க ஒரு நம்பிக்கை வரலையான்னு கேட்கிறேன். இப்ப மற்ற திட்டங்களை எல்லாம் குறைச்சா மனிதவள மேம்பாடு குறைஞ்சிருமே, அரசு ஊழியர்களுக்கு குறையில்னா பரவாயில்ல என்ற மாதிரி நீங்க ஒரு லைனுக்கு வரீங்க. அரசு ஊழியர்களை எந்த முழுக்க வஞ்சிக்கக்கூடியதா ஒண்ணே சொல்றேங்க. இது ஓரளவுக்கு ஏற்படுத்த இந்த நான் சொன்னல இவ்வளவு திட்டங்கள், இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகின்ற இடத்தில் இருப்பது அரசு ஊழியர்கள். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. நீங்க நம்பர் 1 இருக்கிறதுக்கு அரசு ஊழியர் தான் காரணம். ஒண்ணு. ரெண்டாவது,
எல்லா திட்டங்களையும் நிறுத்திவிட்டால் மனித வளம் குறைந்து விடுமே. அரசு ஊழியருக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்களே, அதுல என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? உங்களுக்கு நிறுத்தினா கூட எந்த பாதிப்பு வராதுன்னு நீங்க சொல்றீங்க. அரசு என்கின்ற அந்த ஒரு ஸ்கீம், அரசு என்கின்ற ஒரு சிஸ்டம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது இருந்தாதான் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில், தமிழகத்தில் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் சென்றடையும். என்னைக்கு நீங்க ஒரு பிரைவேடைசேஷனுக்கு அரசு என்கின்ற ஒரு கட்டமைப்பு வேணும், அரசு பணி வேணும், அரசு பள்ளிகள் வேணும், தாசில்தார் அலுவலகம் வேணும், கலெக்டர் அலுவலகம் வேணும். நாங்க கேட்கறது வெறும் ஊதியம் கிடையாதுங்க. இல்ல, கலெக்டர் அலுவலகம் வேணும், பள்ளிக்கூடம் வேணும், அரசு என்கின்ற ஒரு செட்டப் மிகவும் வளர்ந்து இருக்க வேண்டும். உங்க கோரிக்கை அதுல மாற்று கருத்து இல்ல. அது எங்களுக்கான கோரிக்கை இல்ல, நீங்க நாட்டு மக்களுக்கான கோரிக்கை. நீங்க 100 விழுக்காடு எதிர்பார்த்தீங்க, ஆனா இப்ப கிடைத்திருப்பது 70, 80 உங்க கணக்குல வச்சுக்கோங்களேன். 80% கிடையாதுங்க, 0%. ஜீரோன்றீங்க? ஜீரோ தான். இது சிறு சேமிப்பு திட்டம், ஓய்வூதிய திட்டம் கிடையாது. இது சிறு சேமிப்பு கொடுத்தாங்க, இப்ப புடிச்சு வச்சுட்டு கொஞ்சமா கொடுக்குறாங்க. சிறு சேமிப்பு திட்டம் அவ்வளவுதான். இந்த அஞ்சல் துறையில போயிட்டு சிறு சேமிப்பு பண்ணுவாங்க குழந்தைங்க எல்லாம். ஒரு 10 ரூபாய் கொடுங்க, அது வட்டி ஏறும்ன்றது. அதான் இது கணக்கு. அதாவதுங்க, அரசு ஊழியர் ஓய்வூதியம் கேட்பது என்பது அரசு என்கின்ற ஒரு அமைப்பு நிலைத்திருக்க வேண்டும். அரசு பணி என்கின்ற வருங்கால தலைமுறை அரசு பணியை நாடி வர வேண்டும். அரசு என்பது இருந்தாதாங்க திராவிட மாடல் இருக்கும், அது எந்த மாடலும் இருக்கும். அரசு என்கின்ற சிஸ்டம் இந்திய அரசியலமைப்பு பிரகாரம் அமைக்கப்பட்ட எந்த ஒரு அரசும் இருந்தாதாங்க அது அரசாக இருக்கும். நீங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி வாங்குறீங்க, அரசு என்ற செட்டப் இல்லைன்னா உங்களால வரி வாங்க முடியுமா? நீங்க இன்கம் டாக்ஸ் அளவுக்கு அதிகமான இன்கம் டாக்ஸ் வாங்குறீங்க, அரசு என்கின்ற சிஸ்டம் இல்லாத நீங்க வாங்க முடியுமா? நீங்க ரோடு போடுறீங்க, மக்களுக்கு நல்லது செய்யறீங்க, எல்லா வெல்ஃபேர் ஸ்கீமும் அரசு என்கின்ற பெயரால் செய்கிறீர்கள். இன்னைக்கு திவாலா ஆயிடுச்சு, காசு இல்லை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்றாங்கன்னு தோழர் சொன்னாரு. வங்கிகள்ல இருந்து 21 லட்சம் கோடி ஒரு 5 வருஷத்துக்கும் ஒரு நிதியாண்டுக்கும் பேங்குக்கு முதலாளிகளுக்கு நீங்க தள்ளுபடி பண்றீங்களே, 21 லட்சம் கோடி. அப்பொழுது பிரதமர் மோடி அவர்களுக்கு லாஸ் ஆகலையா? எத்தனை லட்சம் கோடிகள் இன்னைக்கு பெருமுதலாளிகளுக்கு அவர் தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் கேட்பது என்பது, அரசு ஊழியர்கள் போராடுவது என்பது இந்த நாட்டை காப்பதற்காக, வருங்காலத்தில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும், அரசு பணியை பெற வேண்டும், இந்த நோக்கம் முக்கியம். இல்ல, இந்த அறிவிப்பு ஜீரோ நீங்க சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு போராட்டம் பண்ண எல்லாருமே மகிழ்ச்சியோட அவங்க பேசுனதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது அந்த வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க, அதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அப்போ எப்படி அது அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையா? அதாவதுங்க, நான் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக சொன்னேன், எங்கள் சங்கத்துக்காரங்களை கூச்சிக்குவாங்க. அதாவதுங்க, நான் தான் சொல்கிறேன், ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அவையில். ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும்போது அதற்கு காவடி தூக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இருக்கதா? அப்படி எல்லாரும் இருக்காங்க. நான் அவங்கள சொல்லல, நான் சொல்லல. சில நீங்க சில அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். சில திமுகவுக்கு முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்திய யார் தெரியுங்களா? சிபிஐ, சிபிஎம், விடுதலை ஒத்துழைக்கக்கூடிய 3 பேரும் போய் சேர்ந்து உட்கார்ந்து பேசி என்று சொல்லி ஒத்துழைக்கக்கூடிய அவர்களுக்கு லட்டு கூட கொடுங்கன்னு சொல்றாரு. சைக்காலஜில ஒரு தேரி ஒண்ணு இருக்கு, கிரேப் ஒயின் தேரின்னு ஒரு தேரி இருக்கு. கிரேப் ஒயின் தேரி சைக்காலஜில ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல ஒரு பாடம் இருக்கு. ஒரு பொய்யை, ஒரு அறிவிப்பை மீண்டும் மீண்டும் வரவேற்பதன் மூலமாக, பரப்புவதன் மூலமாக ஒரு கட்டத்தில் உண்மை என்று கடைசியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு போய் சென்று சேர்ந்து விடும். ஒரே டவுட் முடிச்சு நான் அவர்கிட்ட போறேன். ஒரு ஆட்சி முடிவதற்குள் இவங்களால கொடுக்க முடியும். அல்ல, அடுத்து இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப திருமண முன்பணம் அப்படிங்கறது அதிகப்படுத்திருக்காங்க. அதே போன்று குடும்ப ஓய்வூதியம் 60 விழுக்காடு, இந்த மாதிரி 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே அவங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிற அந்த அறிவிப்புலாம் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாமே சிறு சேமிப்புல இருந்து வரக்கூடிய திட்டம். அங்கே தொடக்கத்திலே அது முடிஞ்சிருச்சு சிறு சேமிப்பு திட்டம். சரி செல்வகுமார் சார், மற்ற திட்டங்களுக்கெல்லாம் நிதி இருக்கு, எல்லாத்தையும் கரெக்டாக செயல்படுத்துறீங்க. அரசு கூடிய ஆட்சிகள் மட்டும் ஏன் நீங்க இந்த மாதிரி அப்போ மட்டும் நிதி இல்லை இருந்தாலும் நாங்கள் பண்றோன்ற அந்த ஒரு ஆறுதல்ங்கிறது எங்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. சகோதரரே சொல்லிட்டாரு. நாங்கள் முதல்ல அரசாங்கம் மாற்றாந்தான் மனப்பான்மையோட அரசு ஊழியர்களை அணுகவில்லை என்பதற்கு
சான்றுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு. அடுத்து அவர் அரசினுடைய சாதனைகள்லாம் அவர்களுக்கு கொடுக்குறீங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மகளிருக்கு கொடுக்குறீங்க, 2 கோடி மகளிருக்கு கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38,000 மாணவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அதனுடைய எண்ணிக்கையெல்லாம் கூட அவரே சொல்லி யார் எண்ணிக்கையில் அதிக அளவில் இருக்கிறார்கள், எந்த திட்டம் மக்களுக்கு சென்று சேர வேண்டியதில் டாப் ப்ரையாரிட்டியில் இருக்குன்னு, அதற்காக அரசு ஊழியர்களுக்கு போக வேண்டியது டாப் ப்ரையாரிட்டி நான் சொல்ல வரல. இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களை போல இல்லாம கடந்த காலத்துல 7000 கோடி எவ்வளவு போக்குவரத்து ஊழியர்களுடைய அவர்களுடைய சம்பளத்தை முறைகேடாக நடைபெற்றது கடந்த கால ஆண்டு. இன்றைக்கு 4 வருஷத்துல அப்படி ஏதாவது சப்போர்ட் பண்ணி திமுக வர வச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் இதையும் சேர்த்து பேசுங்கன்னு தான் சொல்றேன். கடந்த காலங்கள்ல எடப்பாடி ஆட்சியில 7000 கோடியை கொண்டு போய் அவர்களுடைய அரசு, அவர் சொல்றாருல, நெற்று வேர்வை சிந்தி அரசு ஊழியர்கள் சம்பாதித்த பணத்தை திருட்டுத்தனமா அந்த பணத்தை கொண்டு போய் கட்டாம அந்த அவர்களுக்கு அந்த நிதி போய் சேராம இன்னைக்கு வரைக்கும் போக்குவரத்து ஊழியர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அதற்கு யார் காரணம்? அதையும் சேர்த்து பேசுங்க. இன்னைக்கு இந்த 4.5 ஆண்டுகளில் எங்கேயாவது ஒரு அரசு ஊழியருக்கு எங்களுடைய பணம் தவறாக கையாடப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கா? மக்களுக்கான அரசு, மக்களை மட்டுமே மனதில் கொண்டிருக்கிற அரசு அதற்காக எல்லா முயற்சியும் எடுக்குது. இவ்வளவு நிதி சுமைகள் அவர் சொல்றாரு, அவர் சகோதரர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள், உங்கள் மேல எனக்கு தனிப்பட்ட எதுவும் இல்லை, நீங்க எல்லாத்தையும் பேசுங்க. நீங்க மத்திய அரசால எவ்வளவு இந்த ஊர், நீங்க தமிழ்நாட்டில் வசிக்கிறவரு, நீங்க இந்த தமிழ்நாடு எவ்வளவு வஞ்சிக்கிறாங்கன்றத வெளிப்படையா பேசுங்க, நியாயத்தோட பேசுங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி சார்ந்து நான் பேசுறேன். தமிழ்நாட்டு ஆட்சி நிர்வாகமே சீர்கெட்டு போயிருக்கு சார். சும்மா கத்துக்கிட்டு சார். 5000 கோடி ரூபாய் வாய்க்காலுக்கு யாருக்கு நிறுவனத்து வாய்க்கால சீர் பண்றேன்னு சொல்லி எந்த வேலையும் நடக்கல. கிராமப்புறத்துல ஊழல் சொல்லி கிராமப்புற ஊராட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஊழல், எதை எடுத்தாலும் ஊழல். என்ன ஆதார் இருக்கா சார்? பேசுங்க. நீங்க இப்ப ஊழலை பத்தி பேசுறீங்களா? உங்களுடைய பாஜக அரசாங்கம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது அயோத்தியில நீங்க கட்டின ராமர் கோயில், அந்த ராமர் கோயில்ல ஊழல் நீங்க போட்ட 1 கிலோமீட்டர் ரோடுக்கு அயோத்தி மேம்பாட்டு திட்டத்துல ஊழல் இருக்குன்னு நாடாளுமன்றத்துல சிஎம் அறிக்கை இருக்கு. இதுக்கு பதில் சொல்லுங்க சார். சும்மா கத்திட்டு உங்களுக்கு தேவை, சும்மா கத்திட்டு பதில் சொல்லுங்க. உங்கள்ட்ட பதில் கிடையாது. நான் கேட்டதுக்கு பதில் இருக்கா? அயோத்தியில ராமர் கோயில் கட்டி இந்த ராமரை காட்டி ஆட்சிக்கு பிடிச்சு நீங்க அயோத்தி ராமர் கோயில் கட்டுறதுல ஊழல். சரி திமுக பேச வேண்டாம். டாஸ்மாக் கோடி ரூபாய் பொதுத்துறை நிறுவனத்தில் பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். அதை விடுங்க, நீங்க டாபிக் உள்ள வாங்க. வர அடுத்தவங்க தான் வரேன். இப்போ 22 வருஷம் போராடினாங்க இல்லையா? போராட்டம் பண்ணவங்க இன்னைக்கு மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அறிவிப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க, அந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்களே தமிழக அரசு இன்னைக்கு. அருமை நண்பர் முருகனே ஒத்துக்கிட்டாருல, காவடி தூக்குகிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப லாகமா வாபஸ் வாங்கிட்டாரு. சொன்னது பதிவுல இருக்கு. காவடி மாநிலத்திலாவது மத்திய அரசு ஊழியர்களோ அல்லது மாநில அரசு ஓய்வூதியத்துக்கு உதவி செஞ்சிருக்கீங்க.